வணக்கம் நண்பர்களே. ஜென்ம நட்சத்திரங்களின் வாழ்க்கை அமைப்பு. பொதுவாக ஜோதிடத்தில் லக்னம், ராசி, நட்சத்திரம் இந்த 3 விஷயங்களும் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஏன்னா பெரும்பாலும் இந்த விஷயங்களை மையமாக வைத்து தான் பலன்களை எடுக்க முடியும். இதில் இந்த ராசி, லக்னம் என்பது ஒரு மேலோட்டமான அமைப்பு பெற்றதாக இருக்கும். அதாவது இன்னென்ன இடங்களில் இன்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய அமைப்புகள், ரிசல்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அதுவே நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்டெப்தான விஷயங்கள். மெயினாக இங்கே ராசியும் நட்சத்திரம் தான் கணக்கு வரும். லக்னத்துக்கு நட்சத்திர கணக்கெல்லாம் வராது. ஏன்னா இங்கே ராசியானது மனம், நட்சத்திரம் என்பது உள்ளுணர்வு. ஸோ அதனுடைய தூண்டுதல்கள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு விஷயத்தையோ மாற்றத்தையோ நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே இன்டெப்தான விஷயங்கள் தான். அந்த ஜோதிடத்தில் மொத்தமாக 27 நட்சத்திரங்களுக்கு அந்த 27 நட்சத்திரம் தனித்தனியான குணமும் தனித்தனியான வாழ்க்கை நிலையும் கொண்டதாகவே இருக்கும். ஆனால் என்னதான் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட வானியல் சாஸ்திரப்படி ஒரு நட்சத்திரம் என்பது பல நட்சத்திரங்களுடைய கூட்டமைப்பு தான். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணின்னு இப்படி 27 நட்சத்திரங்கள் நம்ம தனித்தனியாக சொல்கிறோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது வெறுமனே அது ஒரு நட்சத்திரம் கிடையாது. பல நட்சத்திரங்களுடைய கூட்டு தொகுதியாகத்தான் இந்த ஒரு நட்சத்திரத்தை கணக்கிடுறோம். புராணங்களின் படியும் யோக சாஸ்திரங்களின் படியும் இந்த ஜென்ம நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவானது எந்த நட்சத்திர தொகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது குறிக்கிறதாக அந்த ஜென்ம நட்சத்திரம் கருதப்படுது. இப்படி ஒரு பழங்கால நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ அந்த நட்சத்திர தொகுதிகளுக்கு கூட்டமைப்பாக ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த முறைப்படி தான் அந்த ஜென்ம நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்துக்கிட்டு வருவாங்க. இது எல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். நம்ம சித்தர்களையும் முன்னோர்களையும் நம்புகிறோம், அவங்க சொன்ன விஷயங்களையும் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். இந்த நட்சத்திர வாழ்க்கை அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நிலையானது அமையறதில்லை. சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா இருப்பாங்க, நடுப்பகுதியில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் மறுபடியும் பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிலர்லாம் ஆரம்பத்திலேயே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, நடுப்பகுதியில் நல்லா இருப்பாங்க, பிற்பகுதியிலும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பகுதிகள் ஃபுல்லாக நல்லா இருக்கும், பிற்பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு முதல் பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும், பிற்பகுதிகள் நல்லா இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிலையுமே மாறி மாறி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதே இந்த நட்சத்திர அமைப்புகள் தான். பொதுவாக மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லா வித குணாதிசயங்களும் இருக்கும். பட் மேஜராக ஒரு சில குணாதிசயங்கள் மட்டும்தான் வெளிப்படும். அதே போல் அந்தந்த நேர காலகட்டங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த குணாதிசயங்களை அவங்க முழுமையாக வெளிப்படுத்துவாங்களே இல்லாமல் எல்லா நேரத்திலும் எல்லா குணாதிசயங்களும் முழுமையாக யாராலும் வெளிப்படுத்த முடியாது. ஸோ எப்பப்போ எவ்வளவு காலகட்டங்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்களில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் இந்த நட்சத்திர அமைப்பு தான். ஸோ அப்படித்தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் என்னென்ன மாதிரியான நிலைகள் என்னென்ன காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களும் இங்கே கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வயதுகளில் என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் காரியங்களில் செயல்பாடுகளில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குமா, நெகட்டிவாக உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது அவங்களோட சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். பட் சிம்பிளாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்தந்த வயது காலகட்டங்களில் நீங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்களில் இந்தந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, காரியத்தில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான். ஒருவேளை நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, குறிப்பாக சொல்லணும்னா இந்த அஷ்டமச்சனி, ஏழரைச்சனியோட காலகட்டங்கள்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலகட்டங்கள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவும் சங்கடத்தை கொடுக்க தான் செய்யும். ஒருவேளை பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் கிரக அமைப்புகள் எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா அது ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். அதே போல் பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். இந்த ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறதே இவ்வளோதாங்க. நீங்கள் வேறு எதுவும் பெருசாலாம் போட்டு குழப்பிக்க வேண்டியதே இல்லை. ஸோ இது மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இனி மேற்கொண்டு நட்சத்திர அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். மீன ராசி, பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை உடல் இல்லாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்தையுமே 4 பாகங்களாக பிரிப்பாங்க. இந்த பாகங்களை வந்து பாதங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு முதல் 3 பாதங்கள் அப்படிங்கிறது கும்பராசிலையும், கடைசி 4வது பாதம் மட்டும் மீன ராசியில் வரும். ஸோ அதனால் வந்து இதை உடலில்லாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அடையாளத்துக்காக சொல்லக்கூடியதான தவிர இதனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னாலாம் எதுவும் கிடையாது. ஜென்ரலாகவே இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு சாத்வீக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மீன ராசியில் வரக்கூடிய அந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது முழுக்க ஆன்மீக பலம் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இயற்கையாகவே இவங்களுக்கு இந்த ஆன்மீக பற்றுதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பொதுவாக இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை பிறக்கக்கூடியவங்க சுகவாதிகளாக இருப்பாங்க, சுக விரும்பிகளாக இருப்பாங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே எப்போவுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கலகலப்பு தன்மை கொண்டவங்களாகவும் பற்று பாசம் மிகுந்தவங்களாகவும் இருப்பாங்க. ஒரு தேடல் மனப்பான்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகம். எதையுமே புதுசாக போய் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த திரைக்கடல் ஓடியும் திரவம் தேடு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட லைஃப் ஸ்டைலும் இருக்கும். நிறைய புதிய இடங்களுக்கு போய் புதிய விஷயங்களை இவங்க கற்றுக்கொண்டே இருப்பாங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற சித்தாந்தம் தான் இவங்களுடைய லைஃப் ஸ்டைலு. ரொம்ப இம்சை கொடுக்குற விஷயங்கள், கிரிட்டிக்கலான விஷயங்கள்லாம் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக அதை வந்து கடந்து போயிடுவாங்க. எல்லாம் இருக்கிறது தான், வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கத்தான் ஸோ எப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக எல்லாத்தையும் கடந்து போயிடுவாங்க. நல்ல வேலைப்பாடு திறன் உடையவங்களாக இருப்பாங்க. காரியவாதிகள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ரொம்ப காரியவாதிகள் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அவங்களோட வேலைகளில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எப்போவுமே வேலைக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, கடமையை கரெக்டாக செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அன்பு, பாசம், நேசம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பிடித்தவையாக இருக்கும். பெரும்பாலும் ஒரு பாசப்பிணைப்பு உள்ள ஒரு நபர்கள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். எல்லார்கிட்டையுமே ரொம்ப எளிமையாக பழகுவாங்க. நல்ல சிரிச்ச முகத்தோட கலகலப்பாக அவங்க எப்போவுமே இருப்பாங்க. பாசிட்டிவான ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த போராக இருக்கிறது, டல்லாக இருக்கிறது, அசுவாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க சுத்தமாக பிடிக்காது. வார்த்தைகளை கூட நல்ல வார்த்தைகளை பாசிட்டிவாக பிரயோகப்படுத்தணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஆட்களாக எப்போவுமே இருப்பாங்க. சுயஜாதகம் இவங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது எப்போவுமே சுமூகமான நிலைகளில் இருக்கும். ரொம்ப ஆகா ஓஹோ அப்படின்னு இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் அதுக்காக எல்லாம் மோசம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. எப்பயுமே ஒரு சுமூகமான நிலைகளில் கம்ஃபர்ட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதைத்தான் இவங்க எதிர்பார்க்கறதும் கூட இவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு யதார்த்த வாழ்க்கையை திருப்தியாக பூரணமாக வாழக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஸோ அந்தந்த காலகட்டங்களுக்கு தேவை அவங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிட்டே இருக்கு. எப்படியோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய தேவைகளை பெற்று சிறப்பான வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டு தான் வருவாங்க. ஒரு வேளை சுயஜாதகம் செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே முழுக்க ஆன்மீக பாதைகளில் போக ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது சுருக்கமாக சொன்னால் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றே இவங்களுடைய புற வாழ்க்கை அப்படிங்கிறது சுமூகமான நிலைகள் இருக்கும், இல்லைன்னா இவங்களுடைய அகமுகமான வாழ்க்கை அப்படிங்கிறது சுமூகமாக இருக்கும். ஸோ இந்த புற வாழ்க்கையை சேர்ந்த விஷயங்கள் தான் குடும்பம், வீடு, வாசல், மற்ற விஷயங்கள் எல்லாமே வரும். பட் அக வாழ்க்கை அப்படிங்கும்போது ஆன்மீகத்துக்குள்ளே அவங்க முழுக்க போக ஆரம்பிச்சா மற்ற விஷயங்களில் பற்றற்று தன்மை அப்படிங்கிறதுக்கும் பெருசாக எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஆன்மீகத்துக்குள்ளே முழுக்க ஈடுபாடுகளை காட்டிக்கொண்டே இருப்பாங்க. பட் எது எப்படியோ இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க ஒரு சுமூகமான ஆட்களாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த காரிய ரீதியான விஷயங்கள் ரொம்பவுமே சுமூகமான ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். அது கடமை கண் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இவங்களும் தனக்கு என்னமோ ஆகிட்டு போகுது, தன்னுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் சரி தன்னுடைய கடமையை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு இவங்க எப்பவுமே பார்ப்பாங்க. அப்படி அந்தந்த வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய கடமைகளை அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. கல்வி வித்தைகளில் சிறப்பு பெற்றவங்களாக இவங்க இருப்பாங்க. இயற்கையாகவே இவங்களுக்கு வித்வத்தன்மை அப்படிங்கிறது அதிகம். படிப்பு விஷயங்கள் மட்டுமல்ல, இந்த இயலிசை, நாடகம் போன்ற விஷயங்களும் கலைத்துறைகளையும் சிறப்பு பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு. கற்பது மட்டுமல்ல, கற்பிப்பதும் இவங்களுக்கு பிடித்த விஷயமாக இருக்கும். அதாவது தன்னுடைய நாலேஜை ஏதோ ஒரு வகையில் 4 பேருக்கு ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பெரும்பாலும் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு ஆசான்கள் மாதிரி ஏதோ ஒரு வகையில் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிறது இவங்களுக்கு பிரதான வார்த்தையாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கவங்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த பாச பிணைப்புகள் அப்படிங்கிறது அதிகம். அது யாருக்கு கொடுக்குறோம், இவங்களுக்கு தானே கொடுக்குறோம், நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும்.
அண்ட் பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலகட்டம், வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டம் அப்படிங்கிறது சுமூகமாக இருக்கும். வாழ்க்கையினுடைய மத்திய பகுதிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கரடுமுரடாகவும் மந்தமாகவும் தான் இருக்கும். நிறைய விஷயங்களில் உண்மைத்தன்மையும் படிப்பினையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு அதை சொல்லலாம். இவங்களுக்கு இந்த மத்திய வயதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வாழ்க்கையில் தலைகளாக புரட்டி போடக்கூடிய நிறைய மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்கு சுயஜாதகம் கொஞ்சம் நல்லபடியாக கை கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை எல்லாத்தையுமே ஸ்டெபிலைஸ் பண்ணி வெளியில் வந்துடுவாங்க. ஒரு வேளை சுயஜாதகம் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷயங்களுக்குள்ள அதிகமாக உழன்று ஒரு பற்றற்ற நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. இப்படி தான் இந்த நட்சத்திரத்தினுடைய இயல்பான குணம் அப்படிங்கிறது இருக்கும். பெரும்பாலும் இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுயமாக செயல்படணும் அப்படின்னு தான் நினைக்கும். என்னுடைய சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படும். தான் விரும்பியவற்றையே அது எப்போவுமே செயல்படுத்தும். என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தான் அது. அதாவது இந்த பேஷனை நோக்கி வாழக்கூடியவங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான் இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களும் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை பாதையை அவங்க அமைச்சுக்குவாங்க. இது மற்றவங்க சொல்கிறதுனாலையோ இல்லை மற்றவங்கள பார்க்கறதுனாலையோ ஏதோ ஒரு மாற்றம் இருக்க போகிறது இல்லை. அவங்க ஒன்ஸ் டிசைட் பண்ணாங்க இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னா அதனுடைய போக்கில் அவங்க போய்டும். அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. எனக்கு இது திருப்திகரமாக இருக்கா, என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியுதா, எனக்கு அது போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்குமே இல்லாமல் மற்றவங்களோட அந்த கம்பேரிசன் பண்ணுறது, அதில் நான் ஜெயிச்சிட்டேன் இல்லை தோத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகிறது கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் நோக்கி இவங்க போகிறதும் கிடையாது. அதை தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய விருப்பப்படி வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு இடம் விட்டு இடம் மாறி இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலுமே உங்களுக்கு பிறந்த இடத்துல இருக்கக்கூடிய அனுகிரகம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஏதோ ஒரு வகையில் வெளியூர்களையோ வெளிநாடுகளோ போய் இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உருவாகுது. அல்லது அடிக்கடி வெளியிட பிரயாணங்கள் அப்படின்னு செய்யக்கூடிய நிலைகள் இவங்களுக்கு ஏற்படும். குழந்தைகள் மீது இவங்க அன்பு காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. கட்டத்துக்கு மேலே வாழ்க்கையில் குழந்தை பிரியர்களாகவும் இவங்க மாறுவாங்க. நார்மலாக அவங்களுடைய குழந்தைகள் மட்டுமல்ல, பொதுவாகவே குழந்தைகள் அப்படின்னா அவங்களுக்கு பிடித்த விஷயமாக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா இவங்க எப்போவுமே உதவிக்கரம் நீட்டு தயாராக இருப்பாங்க. ஸோ இந்த மீன ராசி புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குணாதிசய வகையும் சரி வாழ்க்கை ரீதியாகவும் சரி ரொம்பவுமே ஒரு சுமூகமான நட்சத்திரம் தான். ரொம்பவுமே இயல்பான வாழ்க்கை, இயற்கையான வாழ்க்கையை அது எதிர்பார்க்கும். சுயஜாதகம் இவங்களுக்கு கை கொடுத்துருச்சு அப்படின்னா ஒரு சுமூகமான வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தாலும் கூட அதெல்லாம் கரெக்டாக ஸ்டெபிலைஸ் பண்ணிப்பாங்க. ஒரு வேலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டத்துக்கு தள்ளப்படும். இந்த போராட்டங்கள் நினைச்சாலும் அவங்க கவலைப்படுறது கிடையாது. வாழ்க்கையில் கொஞ்சம் தனித்த நிலையில் செயல்படுற மாதிரி அது மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் இருக்குமே இல்லாமல் பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்னுலாம் எது சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 15 வருட காலம் அப்படிங்கிறது ஒரு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இவங்க ரொம்பவே அமைதியான நபர்களாக இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இந்த கல்வி வித்தைகளில் திறமையாக பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் வரும். மேல் ஜாதக அமைப்பு நல்லபடியாக கை கொடுத்துருச்சு அப்படின்னா இளமை பருவத்தில் நிறைய பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை உங்களுடைய கல்வி ரீதியாக வித்தைகள் ரீதியாக பார்க்க முடியும். ஏதாவது ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை இவங்க தானாகவே கற்றுக்கொள்வாங்க. அறிவுத்திறன் அப்படிங்கிறது ரொம்பவே நுட்பமான முறையில் சிறப்பாக அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். நிறைய போட்டி பந்தயங்களில் பங்கெடுத்துக்கிறது, பரிசு பேர் புகழ் போன்ற விஷயங்களை பெறும். இந்த மாதிரியான விஷயங்களை நிறையவே உங்களுக்கு உண்டு. ஜாதகமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா முழுமையான வெற்றியும் பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா அதுக்கான முயற்சிகளில் அவங்க இறங்கிட்டு இருப்பாங்க. தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த காலகட்டங்களில் செயல்பட்டு வருவாங்க. உடன்பிறப்புடைய சகவாசங்களை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. என்னென்னா தனிப்பட்ட நிலை அவங்க கொஞ்சம் ஒட்டி ஒட்டாமல் செயல்பட்டு இருப்பாங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். பட் இருந்தாலுமே அதுலேயும் கொஞ்சம் ஒட்டி மொட்டாமல் தான் செயல்பட்டு ஒரு முழுமையான ஈடுபாடுகள் அப்படின்னு சொல்ல முடியாது. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற காலகட்டம் கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கும். இப்போ இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். இப்போ இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய இளமை காலங்களில் அவருடைய தேவைக்கேற்ப பொருளாதாரத்தினை வளர்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது. என்னென்னா அந்த வயது நிலையை கம்பேர் பண்ணும்போது அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே புரியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இங்கே தான் ஜாதகம் அப்படிங்கிறது வேலை செய்யும். சிலருக்கு பார்த்திங்கன்னா சில கிரக அமைப்புகள் தூண்டுதலின் பேரில் பொருளாதார விஷயங்களை நிபுணத்துவம் பெற்றவங்களாக மாறிடுவாங்க. இளம் வயதிலேயே பார்த்திங்கன்னா நிறைய
பணங்களை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய அமைப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைச்சிடும். ஜென்ரலாக நார்மலாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் கூட இந்த காலகட்டங்களில் பொருளாதார விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்றது. ஓவராலாக ஒரு முதல் 15 வருட காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் அப்படின்னு சொல்லலாம். வெளி விஷயங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, நட்பு வட்டாரங்களை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்பயுமே நண்பரோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு பயணம் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ரொம்பவுமே யதார்த்தமான சுமூகமான மனிதர்களாகத்தான் இந்த காலகட்டங்களில் இருந்துட்டு வருவாங்க. சிலருக்கு உடல் ரீதியாக சின்ன சின்ன அசௌகரியங்கள் அப்படிங்கிறது கொடுக்கலாம், பட் பெரிய அளவில் தொந்தரவுகளாக இருக்காது. ஸோ இப்படி முதல் 15 வருட காலம் அப்படிங்கிறது போகும். இப்போ கல்வி வித்தைகளில் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஒரு 20 வருட காலம் 15 35 வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திரைக்கடலோடையும் திரைவும் தேடு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இவங்க வெளி இடங்களுக்கு அதிகம் பிரயாணம் பண்ணுவாங்க. பிழைப்புக்காக, குடியிருப்புக்காக நிறைய இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். கிளியராக சொல்லணும்னா இவங்க வந்து இந்த காலகட்டங்களில் பிரயாண விரும்பிகளாக மாற ஆரம்பிச்சாங்க. அது வெளியில் போகணும் அப்படின்னாலும் இவங்களுக்கு ஒரு தனி அலாதியான பிரியம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இவங்களுடைய வேலை நிமித்தமாக கூட இவங்க நிறைய பிரயாணங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் அதே நேரம் இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் செலவுகள், விரயங்கள் போன்ற விஷயங்களும் அதிகமாக இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்துலையே அப்படிங்கிற ஒரு மனக்குறை அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் இருக்கும். முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு ஆரம்ப காலகட்டமும் கடைசி காலகட்டம் தான் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். மத்திய காலகட்டம் வரும்போது இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிடுவாங்கன்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் 35 வயது கிராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு தடையாவது 7 பிரச்சனை, அஷ்டம் பிரச்சனை அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த வேலை நிமித்தமாக, ஜீவன நிமித்தமாகத்தான் ரொம்ப சிரமங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதார சேர்க்கைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெருக்கடிகளான விஷயங்களாக மாறிடும். அதாவது எவ்வளோ சம்பாதிச்சாலும் 10ல் அப்படிங்கிற ஒரு குறை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் இந்த வேலை விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். முன்னாடியே அவங்க நிறைய ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் இவங்க என்ன தான் பிரயாணங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டினாலும் கூட அது ஒரு லெவலுக்கு மேலே போக அது ரொம்பவுமே அலுப்பையும் சலுப்பையும் அவங்களுக்கு ஏற்படுத்திடும். எதுவுமே ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உற்சாகம் அப்படிங்கிறது முடிவுகளில் இருக்காது. ஒரு மாதிரி மந்த நிலைகளுக்கு தான் அது கொண்டுட்டு போகும். ஸோ ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஆன்மீக விஷயங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். பொதுவாக இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் விருப்பம் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். ஒரு அளவுக்காவது இவங்க அதில் ஈடுபாடுகள் காட்டத்தான் செய்வாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலோ ஆனால் ஆன்மீக விஷயங்கள், காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் வந்துட்டே தான் இருக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக சில கிரக அமைப்புகளுடைய சேர்க்கை கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆன்மீக விஷயங்களுக்குள்ள முழுமையாக மூழ்கிடுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சன்னியாசம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட யோசிப்பாங்க. வாழ்க்கை மேலே ஒரு சலிப்பும் வெறுப்பும் அதிகமாக, குறிப்பாக இந்த அசுப கிரகம்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேதுக்களுடைய சேர்க்கைகள் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சிந்தைகள் உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடும். சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே வேண்டாம், நான் சன்னியாசத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க. மைண்ட் ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டு இருக்கும். வேண்டாம் வெறுப்பாக சில விஷயங்கள், காரியங்கள் செய்கிற மாதிரி அமைஞ்சிடும். லைஃப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோ மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஃபேமிலி ரீதியான விஷயங்கள், குடும்ப உறவுகள், உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி அப்படியே இருக்காது. மற்றவங்களுடைய உண்மையான சுயரூபம் என்ன அப்படிங்கிறத இந்த காலகட்டங்களில் அவங்க பார்ப்பாங்க. இவங்கக்கிட்ட நல்ல விதமாக யார் பழகிறா, கெட்ட விதமாக யார் பழகிறா அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக அந்த காலகட்டங்களில் இது காமிச்சு கொடுத்துரும். சுருக்கமாக சொன்னால் இது சோதனைக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் யார் செஞ்ச புண்ணியமோ, எப்போ நம்ம செஞ்ச புண்ணியமோ தலைக்கு வந்து தலைப்பாக போச்சு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நிதானமாக தான் போய்கிட்டு இருக்கும். அதுக்கேற்ற இந்த பொறுமை அப்படிங்கிறதும் அவசியமாக இந்த காலகட்டங்களில் தேவைப்படும். ஸோ இந்த 20 வருட காலத்தில் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறதுனால குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக ஒரு 20 வருட காலகட்டங்கள் 35 55 வயதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகெயின் இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கலான ஒரு காலகட்டம் தான். நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் இருக்கும். ஏற்கனவே ஒரு 20 வருட காலம் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. இனி அடுத்த ஒரு 20 வருட காலம் பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் ஒரு இடம் விட்டு இடம் மாறி போகக்கூடிய அமைப்புகள், ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா வேலை மாற்றம் இருக்கும். ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல குடியிருப்புகள் நிற்காமல் இருக்காங்கன்னா அதை விட்டு மாறி போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அது நிரந்தரமாகவும் இருக்கலாம், அது தற்காலிகமாக கூட இருக்கலாம். இந்த உறவு முறைகளில் கூட நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் ஏற்படும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நான் என் இஷ்டப்படி என் விருப்பப்படி வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க.
அது இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டது போதும், சிரமப்பட்டதெல்லாம் போதும், இனி நான் என்னுடைய விருப்பப்படி மட்டும்தான் நான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தீர்க்கமான முடிவுகள் எடுப்பாங்க. ஒரு சொகுசு விரும்பிகளாக மாறணும் அப்படின்னு விரும்புவாங்க. சில முக்கியமான டெசிஷன்ஸ் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அண்ட் பொருளாதார ரீதியான விஷயங்களில் உந்துதல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த காசு பண்ண விஷயங்கள் ரொம்பவுமே அட்ராக்டிவான ஆட்களாக இந்த காலகட்டங்களில் மாறுவாங்க. சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் போன்ற விஷயங்கள் கிடைக்கப்படும். மற்றவங்க மூலமாக ஒரு சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கலாம். மறைமுகமான யோக அமைப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உண்டாகும். டைரெக்டாக ஒரு நல்ல விஷயங்கள் பார்க்க முடியாது, பட் சுற்றி வளர்ச்சி ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு என்னைக்கு செஞ்ச புண்ணியமோ இன்றைக்கி நமக்கு நல்லதாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சில நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டங்களை பார்ப்பாங்க. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். வேலை அமைப்புகளில் முன்னேற்றங்கள், அதாவது பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கிடைக்கலாம். இல்லைனா வேலை விஷயங்களுக்காக வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள், குறிப்பாக வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், யோகா அமைப்புகள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உருவாகும். இந்த திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பூர்த்தியாகும். குழந்தைகள் வகையில் சில ஆதாயம் தரக்கூடிய அமைப்புகள், அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேற்றம் பெறக்கூடிய விஷயங்கள் செய்து கொடுக்கக்கூடிய நிலைகள் இதெல்லாம் ஏற்பட்டு வரும். சொத்து சுகங்கள் வகையில் சிலருக்கு சில நன்மைகள், ஆதாயங்கள் போன்ற விஷயங்களை பார்த்துட்டு வருவாங்க. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் அனுசரியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டு வரும். காதல் விஷயங்களில் கூட சிலர்லாம் ஈடுபாடுகள் காட்டிட்டு வருவாங்க. 55 வயசை கிராஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த இடையும் 2வது தடவை 7 சனி அஷ்டமச்சனி அப்படிங்கிறது வந்து போகும். இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கைவிட்டு போகக்கூடிய நிலைகள் இருக்கும். அதான் முன்னாடி சொன்ன ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இதன் மூலமாகத்தான் நடக்கும். அதாவது பெரும்பாலும் எல்லாமே தன்னுடைய இஷ்டப்படி செய்யணும் அப்படின்னு போவாங்க. அதில் சில கஷ்ட நஷ்டங்கள், இழப்புகள் போன்ற விஷயங்களை பார்ப்பாங்க. அதன் மூலமாக ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உருவாகும். ஸோ பெரும்பாலும் இந்த வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக தான் இருக்கும். எதையும் முழுமையாக நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது, முழுமையாக கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துருச்சு அப்படின்னா இந்த வாழ்க்கையில் ஓரளவுக்கு இங்கே ஸ்டெபிளைஸ் ஆகிடுவாங்க. அதான் பிரச்சனைகள், சங்கடங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க. ஒருவேளை ஜாதகம் கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனை அதிகம் உண்டாக்கும், தனிமை உணர்வுகளை அதிகம் உண்டாக்கும், ஆன்மீக பந்தங்களை அதிகம் ஏற்படுத்தும், சந்நியாச நிலையை அது வளர்க்கும். வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லாதவங்களாக அங்கே மாற ஆரம்பிச்சிடுவாங்க. முன்னாடி சொன்ன இந்த தாமரையில நீர் போல் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படி மாற ஆரம்பிச்சிடும். எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஃப்ரஸ்ட்ரேஷனான ஒரு ஆட்கள் மாதிரி இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஜென்ரலாக இது வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அடுத்ததாக ஒரு 10 வருட காலம் அப்படிங்கிறது இதுவும் கொஞ்சம் சோதனைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். பட் பெரிய லெவலில் இருக்காது. உடல்நல ரீதியாக கொஞ்சம் அசௌகரியங்கள் அதிகமாக இருக்கும். அதில் மட்டும் ரொம்பவுமே கேர் எடுக்க வேண்டியதாக இருக்கும். கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இதுக்கு முந்தின ஒரு 20 வருடத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் இந்த மறைமுக ஆதாயங்கள்ங்கிற அடிப்படையில் சில பொருளாதார வளர்ச்சிகளை பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கைவிட்டு போக துடிக்கும். ஸோ இந்த பொருளாதார விஷயங்கள் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அகலக்கால் வைக்கிறது இதெல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் உடல்நலம் மற்றும் பொருளாதார விஷயங்களில். அண்ட் மற்றவங்க மேலே ஒரு நம்பிக்கை, உடன்படிக்கை போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு வெறுப்பான விஷயங்களும், சலிச்சு போகக்கூடிய விஷயங்களும் அதிகமாக இருக்கும். யாரையும் நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. ஸோ இந்த ஒரு 10 வருடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். எனக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு 20 வருட காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 65லேருந்து 85 வயதுக்குள்ள உங்களோட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சுமூகமாக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டம், கடைசி காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். மத்திய காலகட்டங்கள் தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 65 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மலரக்கூடிய நிலைகளாக இருக்கும். இழந்த விஷயங்களெல்லாம் திரும்ப பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதுக்கும், குறிப்பாக இந்த காலகட்டங்களில் குடும்ப வாழ்க்கையின் மேலே பற்று பாசம் அப்படிங்கிற அதிகரிக்கும். இவங்களுடைய பேச்சாற்றல் நல்ல விதமாக வெளிப்படும். பொருளாதார ரீதியாக சிறப்புகளை பெற்று வருவாங்க. ஒரு சுகவாசிகளாக வாழக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன் கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை பெறக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அந்த சுய ஜாதகம் இவங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் இருக்கும். தொட்டது தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு சுமூகமான நிலைகளை இவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஒருவேளை சுய ஜாதகம் இவங்களுக்கு செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில்
இந்த விஷயங்களுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப பெரிய அளவில் அது கை கொடுக்கலைனாலும் கூட ஓரளவுக்காவது அது கை கொடுத்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். புதிய நபர்களோடு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு மீண்டும் பழைய உறவுகளை புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் உருவாகும். ஸோ எல்லாருக்கிட்டையுமே எளிமையாக பழகக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு 20 காலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். ஆனால் அதன் பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் கூட உங்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவுகளால் இருக்க போகிறது கிடையாது. எல்லாமே ஓகே தான், ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருந்துட்டு வருவீங்க. 85 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகமாகும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பட் அதெல்லாம் பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில், தனிப்பட்ட நிலையில் கொஞ்சம் பிடிவாத குணம் விட்டு கொடுக்காத நிலை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சாதகமான நிலைகளில் தான் இருக்கும். உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்கள்லாம் முழுமையாக கிடைக்கப்பட்டு தான் இருக்கும். ஸோ ஓவராலாக கடைசி காலகட்டம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லபடியாகவே திருப்திகரமான நிலைகளில் அமைஞ்சுக்கிட்டு வரும். ஸோ இப்படியாக இந்த புரட்டாதி நட்சத்திரம் தன் வாழ்க்கை பயணத்தை செலுத்தி வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.